ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோட்டி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நெக் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த லைனில் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே இருந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு லூப் எடுத்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துடணும். ரிவர்ஸில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு லாங் ஸ்டிச், திரும்ப ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அடுத்து திரும்ப அதை ரிவர்ஸ் எடுத்து திரும்ப இந்த சைடு ரைட் சைடு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப கீழே அதை கீழே கீழே நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அந்த சேம் கேப்பில் அந்த டிஸ்டன்ஸ்லேயே கீழே கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வர்றோம். அதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் சைடு அந்த த்ரெட் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோம். திரும்ப சேம் டிஸ்டன்ஸில் கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப இப்போ மறுபடியும் ரைட் சைடு கொண்டு போகிறோம், போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப இப்போ கீழே, தென் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்படி போட்டுட்டு அந்த எல்லா ஸ்டிச்சையும் கவர் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய ஸ்டெப்பை அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டிச்சை என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்குன்னா அந்த இடத்துல மறுபடியும் இங்கேருந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ரைட் சைடு அந்த த்ரெட்டை கொண்டு போய் அங்கேருந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இதை ஃபுல் த்ரெட்டையும் கவர் பண்ணுற மாதிரி இதை ஸ்டிச் பண்ணணும். திரும்ப அந்த த்ரெட் எடுத்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இந்த எல்லா த்ரெட்டையும் கவர் பண்ணி அந்த குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவோம். இது கவர் பண்ணும் போது த்ரெட்டு எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சி இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அது இருக்கிற இடத்துலையே சும்மா நார்மலாக வச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க போதும். ரொம்ப உள்ளக்கு தள்ளி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணாம். இந்த ஸ்டிச் நெக் லைனில் யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும். இப்போது இதோட திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்து இதோட லூப்ஸ் எல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சின்ன சைஸில் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 3 அந்த அளவுக்கு வச்சா போதும். இந்த லூப் எடுத்து இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம எடுப்போம்ல, அது பண்ணும்போது ஒரு 3 பண்ணால் போதும். இல்லை பெருசாக வேணும் அப்படின்னா 5, 7 அந்த அளவுக்கு கூட பண்ணலாம். நமக்கு நம்மளோட இதை பொறுத்து இந்த லூப்ஸ் எடுத்துக்கலாம் சைடில் இருக்கிறது. இப்போ இந்த நெக் வந்து இப்போ டேர்ன் ஆகும்ல, அந்த யூ ஷேப்பில் அந்த கர்வ் ஷேப் வரும்போது அந்த இடத்துல எப்படி இந்த ஸ்டிச்சை வந்து கர்வ் ஷேப்பில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த டேர்னிங் அந்த கர்வ் ஷேப் அந்த இடத்துல வந்திருக்கும். அப்படி வரும்போது கொஞ்சம் அந்த கர்வ்க்கு ஏற்றாப்புலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். நம்ம கொஞ்சம் பெருசாக எடுப்போம்ல அந்த லூப்பு, கீழே இழுக்கிற லூப்பு, அதை வந்து கொஞ்சம் அந்த ஏற்கனவே எடுத்த லூப் சைஸை விட கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணி ஒட்டை எடுக்கணும். அவ்வளோதான். இந்த இப்போ கொஞ்சம் பக்கத்தில் எடுங்க, அவ்வளோதான். அதில் இருக்கமா நம்ம இந்த ஸ்டிச் பண்ணிட்டு போக போக இதோட திக்னஸ் கம்மியாயிட்டே வரும், அதோட டென்சிட்டி வந்து கம்மியாயிட்டே வரும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ இதை மேலே இருக்கிற சைஸுக்கும் திக்னஸ்க்கும் கீழே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்ல அதோட திக்னஸும் கம்மியாக இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம்ல, திரும்ப அதே இடத்துலையே திரும்ப செகண்ட் டைமு அந்த கிராஸ் ஸ்டிச் நீங்கள் போடுறீங்கல்ல, இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போடுற ஸ்டிச்சை வந்து செகண்ட் டைமு பண்ணுங்கள். அதுக்கு மேலேயே த்ரெட் எடுத்து இப்போ இன்னொரு தடவை பண்ணும் போது அதோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாயிரும், அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிரும். அந்த ஒரு தடவை போட்டால் போதும்னா அந்த ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
எந்தெந்த இடத்துலலாம் அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதோ இந்த இப்போ மறுபடியும் பண்ணுறேன். இந்த இடத்துல கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப நீங்கள் அதுக்கு மேலேயே செகண்ட் டைமு ஸ்டிச் பண்ணால் போதும் சைடில். அப்படி இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அதோட திக்னஸ் கம்மியாயிருச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், இன்னொரு தடவை நான் வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் அந்த டேர்னிங் வரும்போது நம்ம அதோட அந்த கீழே லென்த்தை ஒரு ஸ்டிச் போடுறோம்ல, இந்த ஸ்டிச் போடுறோம்ல, அதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். அந்த டேர்னிங் பாயிண்டில் அந்த கர்வ் ஷேப் வர இடத்துல அது பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி அந்த லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. அப்புறம் திக்னஸ் கம்மியாகிட்டா அதுக்கு மேலேயே இன்னொரு லூப் எடுத்து செகண்ட் டைம் அந்த கிராஸாக இங்கேருந்து எல்லா த்ரெட்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதில் பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ.